சும்மா ஒரு 1000 கிலோ கடலை மாவு, 1000 கிலோ சர்க்கரை, 500 கிலோ நெய், 25 கிலோ முந்திரி, ஏலக்காய், கிராம்பு, கிலோ கணக்கில் திராட்சை, ஜாதிக்கான்னு 50,000 பக்தர்களுக்கு தயாராகும் லட்டுக்கள். ராசிபுரம் பெருமாள் கோவிலுக்கு வந்து மோட்சத்தையும் லட்டையும் பெற்றுக்கொண்டு செல்ல தயாராகும் பக்தர்கள். வைகுண்ட ஏகாதசி திருவிழாவையொட்டி ராசிபுரம் பொன் வரதராஜ பெருமாள் கோவிலில் வரும் 24ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 5 மணியளவில் சொர்க்கவாசல் திறப்புக்குள்ளாகிறது. மார்கழி மாதத்தில் வரும் சுக்லபட்ச ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி ஆகும். இதனையொட்டி விஷ்ணு ஆலயங்களில் இவ்விழா சிறப்பாக கொண்டாடப்படும். பெருமாளை வணங்கும் பக்தர்கள் பகல் 10 ராப்பத்து விரதமிருந்து பரமபத வாசல் வழியே வந்தால் மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதனையொட்டி ராசிபுரம் பொன் வரதராஜ பெருமாள் கோவிலில் வருகிற சனிக்கிழமை அதிகாலை 5 மணி அளவில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. இதனை காண வரும் பக்தர்களுக்கு ஜனகல்யாண் சார்பில் 33வது ஆண்டாக லட்டுக்கள் பிரசாதமாக வழங்கப்பட உள்ளன. இதற்காக 50,000 லட்டுக்கள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில பிரசித்தி பெற்ற இடுக்கு பிள்ளையார் கோயில் இருக்கு. இங்க இடுக்கு பிள்ளையார வழிபட்டா குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்றது பல பேருடைய நம்பிக்கையா இருக்கு. இங்க விநாயகர் சிலை இல்ல அப்படின்னாலுமே தரைப்பகுதியில கால்பாத சிற்பம் காணப்படுது. அத தொட்டு கும்பிட்டு பிள்ளையார வணங்கிட்டு போறாங்க பக்தர்கள். மூன்று வாசல்கள் இருக்கக்கூடிய இந்த கோயில்ல பின்வாசல் வழியா நுழைஞ்சு ஒரு கழிச்சு படுத்தவாறு வந்து பிள்ளையார வழிபட்டா நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்றது ஐதீகமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கு.